அந்த கணக்க வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்க தலைவரை கை வச்சீங்களா கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்களா ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொண்டு கூச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு பியூரா ஒரிஜினல் பேசி இந்த வீடியோ பார்த்தீங்க. எல்லா காவல்துறையுமே ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த சிஎம்னா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் வர வேண்டிய இடத்துல எவ்வளோ பெரிய பவரில் இருக்கிறவங்கன்னா சொல்லட்டும், அவ்வளோ பெரிய நீங்கள் வந்து கொள்றதுக்கு திட்டமிடுவீங்களா? இப்படி ஒரு பேச்சை பேசுகிறாரு இன்னைக்கு இருக்கிற சிட்டிங் மினிஸ்டர். அதாவது அவர் சிஎம்மா இவர் சிஎம்மான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டின் நிலைமை. ரெண்டாவது, வாயை திறந்தா என்ன வேணா பேசலாம். குதிரை பேரம் பொய் கேஸ் போட்டு இப்போ ஒரு 3 பேரை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 28 கூட்டணி வச்சு 16 கூட்டணி வச்சு திமுக கிண்டல் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? மொத்த கூட்டணி கட்சி குதிரை பேரம் பேசி இன்னைக்கு சோஃபா மாடல் அரசு நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த கீழே கமெண்ட்ஸ்ல வந்து திட்டிகிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே கேட்குறேன், மனசாட்சி கை வச்சு சொல்லுங்க, விஜய் பாஸ்கர் தூய சக்தியா? இப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்துக்கிற ஒவ்வொருத்தருமே தூய சக்தியா? ஏன் அவங்க ஊழல் பண்ணல? அவங்க மேலே ஊழல் வழக்கே இல்லை, நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்போ ஏன் அவங்களுக்கு பதவி கொடுக்குறீங்க? திரும்பி ஏன் இடைத்தேர்தல் அவங்களே நிற்க வைக்க போறீங்க? இப்போ ஆதவர்ஜன் அவங்களுடைய மாமியார் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? எடப்பாடியும் விஜய் அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். அது நடந்துச்சுன்னா சப்போஸ் அவர் டெப்டி சிஎம்மா இல்லை இவருக்கு சிஎம்மா அப்படின்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கான். இப்போ இதுக்கு பதில் யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களே டாக்டர்ஸ், அந்த டாக்டர்ஸ்லாம் சிஎம் முன்னாடி இருக்கிற சிஎம் அவர்கள் சொல்லி தான் எல்லா கேவலமான வேலையை செஞ்சிருப்பாங்க. டாக்டர் மருத்துவர்கள் எல்லாருமே படிச்சுட்டு வந்தவங்க. அவங்க கூட போன கவர்மெண்ட் கூட சேர்ந்துட்டு மொத்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேக்காக பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அரசு செவிலியர்கள் ஃபேக்காக பண்ணிருப்பாங்க சொல்றீங்களா? ஓட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்றீங்களா? என்ன வேணா பேசுங்க, உங்களுக்கு முட்டு கொடுத்து ஒரு கூட்டம் இருக்குது. இது ஒரு அரசியல், இது ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றது? எங்களை எல்லாரையும் முதுகில் குத்திட்டு இன்னைக்கு உங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. பார்ப்போம் இதுவும் எவ்வளோ நாளைக்குன்ட்டு. திமுக காரன் எங்க எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கனாலும் சரி, திமுக தான் கடைசி வரைக்கும்.